शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியவர் பட்டுத்துயிர் ஆயின எல்லாம் நெருந்தரச் செய்யும் நீள் விசும்பரிலும் அருளோடு பெருநிலமளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பலம் தரும் மட்டும் தந்திடும் நலம் தரும் ஒரு சொல்லை கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இந்த தமிழ் ஏவிளம்பருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி, ஆங்கிலம் 2018 மார்ச் மாதம் 12ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை தசமி திதி பகல் 11 மணி 14 நிமிடம் வரையிலும், அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஆரம்பித்து நடக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் காலை 9 மணி 34 நிமிடம் வரையிலும், அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்கவிருக்கிறது. இந்நாள் முழுவதும் மரண யோகமுள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளை நாம் ஒரு அசுப நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று மாலை 4 மணி 16 நிமிடம் வரையிலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. 4 மணி 16 நிமிடத்திற்கு பிறகு மிதுன ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிற ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. நன்மையான பலன்களை பெறக்கூடிய ராசிகளாக மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் இருக்கின்றன. சற்று சுமாரான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளாக கன்னி, துலாம், மகரம், மீனம் போன்ற ராசிகள் இருக்கின்றன. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசியாக ரிஷபராசி மட்டும் இருக்கிறது. இன்னும் ஒரு அசுப நாள் என்று நான் குறிப்பிட்டேன். ஆனாலும் உங்களுடைய அவசியமான காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் என்பது நண்பகல் 1 மணி 33 நிமிடத்திலிருந்து 2 மணி 27 நிமிடம் வரையிலும், அதற்கு பிறகு மாலை 6 மணி 27 நிமிடத்திலிருந்து இரவு 9 மணி 27 நிமிடம் வரையிலும் உங்களுடைய அவசியமான காரியங்களை செய்யலாம். எந்த விதமான காரியத்தை செய்தாலும் மிக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட மிக சிறந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11 மணி 57 நிமிடத்திலிருந்து 12 மணி 45 நிமிடம் வரையிலும் இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தைப் போலவே எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த துர்முகூர்த்தம் என்பது நண்பகல் 12 மணி 45 நிமிடத்திலிருந்து 1 மணி 33 நிமிடம் வரையிலும், பிறகு மாலை 3 மணி 9 நிமிடத்திலிருந்து 3 மணி 57 நிமிடம் வரையிலும் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்றைய ராகு காலம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரையிலும், இன்றைய யமகண்டம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரையிலும், இன்றைய குளிர் காலம் மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரையிலும் இருக்கிறது. இன்று ஏகாதசி திதி இருக்கிறது. இந்த ஏகாதசிக்கு பாப விமோசனி ஏகாதசி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அனைத்து பாவங்களையும் போக்குவதற்கு ஏற்ற மிக சிறந்த விரதமாக இது போற்றப்பட்டு இருக்கிறது. எம்பெருமானுடைய விஷ்ணுவுடைய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று தனியாக ஏகாதசி விரதம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் கூறியிருக்கிறேன். அடுத்து இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம். இன்றைய திதியினுடைய அடிப்படையில் விரத பந்தங்களை அனுஷ்டிப்பது, கடன்களை தீர்ப்பது, யாத்திரைகளை மேற்கொள்வது போன்ற காரியங்களை மட்டுமே இன்று நீங்கள் செய்யலாம். அடுத்து நாம் இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம். கிணறு வெட்டுவது, குளம் தோண்டுவது, அணைகளை கட்டுவது, முத்து பவழம் போன்றவற்றை சேகரிப்பது அல்லது ரத்தனங்களை வாங்குவது, கடல் வழி பிரயாணங்களை மேற்கொள்வது, விவசாயிகள் உழவு உழுவது, விதை விதைப்பது, கதிர் அரிப்பது, தானியத்தை சேர்ப்பது போன்ற காரியங்களை செய்யலாம். ஏதாவது வம்பு வழக்குகள் தீர்வதற்கு நீதிமன்றம் அல்லது காவல் நிலையம் அல்லது பஞ்சாயத்தின் மூலமாக நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் அல்லது வெற்றி கிடைக்கிற ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. ஆன்மீகவாதிகள், சாதுக்கள் அல்லது உங்களுடைய அபிமான இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று தீட்சைகள், கங்கணங்களை கட்டி கொடுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்து பி அல்லது ஜே என்று ஆரம்பிக்கிற வகையிலே பெயர்களை வைக்க வேண்டும். இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு எண்கணித ஹீப்ரு பிரமிட வகையிலே கூட்டணி 27 அல்லது 36 வரும் வகையிலே பெயர்களை வைத்தால் அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நாளை தினம் சிராத்தம் செய்பவர்கள் துவாதசி திதியை திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு நாளை திதி இல்லாமல் சூன்ய திதியாக இருக்கிறது. இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம்.
மேஷராசி என்பவர்களுக்கு காலை 9:34 பிறகு நேற்றைய சிரமமும் விரயமும் குறைந்து நன்மைகள் நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்து இருக்கிறது. சந்திர பகவான் மிக பலத்துடன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே பிரவேசிக்கிறார். அவருடன் சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்க அவருடைய கால்களிலே சந்திரன் பிரவேசிக்கிறார். காலை 9:34 பிறகு உங்களுடைய அனைத்து காரியமும் வெற்றிகரமாக முடிவடையும். குறிப்பாக வேலையில் உள்ளவருக்கு மிகப்பெரிய நன்மைகள் தொடர்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வேலை இல்லாதவருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் துடைக்கப்பட்டு நற்பெயர் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கு கூடுகிற ஒரு நாளாகவும், நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்திலே செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மேஷ ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்று சற்று அலைச்சலுடன் சில காரியத்தை செய்வீர்கள். மிக வேகமாக இன்று காரியத்தை ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய காரியங்கள் சற்று தாமதப்பட்டாலும் இறுதியில் வெட்ட கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாகனத்தில் செல்லும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வேகமாக வாகனத்தை செலுத்துவதை நீங்கள் தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று வாக்கினால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சில சாகசங்களை புரிவீர்கள். சிலருக்கு பண வரவும் பொருள் வரவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும், நீங்கள் விரும்பிய பொருளை வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று காலை 9:34 பிறகு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சற்று வேலை போல அதிகம் இருக்கும். உழைப்பை அதிகம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனாலும் உங்களுடைய உழைப்பை கேட்ட, உங்களுடைய முயற்சி கேட்ட நன்மைகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும், நீங்கள் எண்ணிய காரியத்தை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மேஷராசி அன்பர்கள் இன்று உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக சூரிய பகவான் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண் இருக்கிறது. வெள்ளை நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு மாலை 4:16 வரையிலும் சந்திராஷ்டிரம் இருக்கிறது. சற்று பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தருவதாக இருக்கும். வயிறு சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், வாகனத்தினால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் நலத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். பிரயாணத்தின் மூலமாக சிறிது அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்திலே அச்சுறுத்தல்கள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படுவதற்கும், அவருடைய மருத்துவ செலவு குறைவதற்கும் கூட இன்றைய தினம் சாதகமாக இருக்கின்றன. சந்திராஷ்டிரம் இருந்தாலும் சற்று ஆறுதலான பலன்களை மாலையிலே நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். மாலை 4:16 வரையிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் ரிஷப ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் சேர்ந்தவர்களுக்கு இந்த அலைச்சலும் டென்ஷனும் கூடுகிற ஒரு நாளாகவும், தேவையில்லாத பிரயாணத்தை மேற்கொள்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்து இருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெகுமதி மாலையிலே கிடைக்கிற ஒரு அமைப்பும் இன்றைய தினம் தென்படுகிறது. வாகன பழுது சீராகி அதன் மூலமாக சிறு பண வினயத்தை சந்திப்பீர்கள். வீடு வகையில் தடைகள் இருந்தால் அது நீங்கி மீண்டும் கட்டிடப் பணிகள் தொடர்வதற்கான வாய்ப்பு கூட கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு நேற்றைய சிரமங்கள் இன்று குறையும். நேற்று ஏற்பட்ட விரோதம் இன்று மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உறவினர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்கிற ஒரு நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் மாலை வரையிலும் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஆனாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்களாக நேரிலே சென்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றவுடன் அந்த எதிர்ப்புகள் மறைந்துவிடும். உங்களுடைய வேலைகளை நீங்களே பார்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். யாரிடத்திலும் நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைப்பதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருப்பதோ நீங்கள் தவிர்த்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் சிரமேற்கொண்டால் இன்று சிரமங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படுகிற ஒரு நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று யோகம் கூடுவதற்கும் சந்திராஷ்டிரம சிரமம் குறைவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 8ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் இருக்கிறது. பச்சை நிறமும் நீல நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது. அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசி என்பதற்கு இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுகிற ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது. நேற்றைய அதிர்ஷ்டம் இன்றும் தொடரும்.
நேற்றைய சந்தோஷம் இன்றும் தொடர்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக தொலைபேசி வழியில் மிகப்பெரிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் உள்ளவர்கள் அல்லது வெளிநாட்டு வேலை தேடுவோருக்கு நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய மிகப்பெரிய முன்யோசனை பேரிலே சில வெற்றிகளை காணக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடுகிற ஒரு நாளாகவும், உங்களை மற்றவர்கள் போற்றக்கூடிய அல்லது பாராட்டக்கூடிய சம்பவம் நடைபெறுகிற ஒரு நாளாகவும் மிதுன ராசியினருக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய பெயரும் புகழும் மெச்சத்தகுந்ததாக இருக்கும். நின்றைய மனக்குழப்பம் அகலும். உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்களை தொடைத்து நற்பெயர் பெறுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சொல்லும் செயலும் ஒன்றாகும். தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை கூடும். தன்னம்பிக்கையுடன் எதிர்கால சிந்தனைக்கு தேவையான, எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான வித்திடல்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்று சற்று பொறுமை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களால் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மனைவி நண்பர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்றும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பும், உங்களுக்கு சில அவப்பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனாலும் இறுதியில் உங்களுக்கு நன்மையாகவே முடிவடையும். மாலை வேளையில் உங்களுக்கு நன்மைகள் தொடர்கிற ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நாம் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கான பலன்களை காணவிருக்கிறோம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வழக்கமான பணிகளிலே மிகவும் வேகம் காட்டுவீர்கள். யாராலும் முடியாது என்ற காரியத்தை கூட இன்று முடித்து மிகப்பெரிய நற்பெயர்களை பெறுவீர்கள். உடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சிலருக்கு வேலையிலே மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் அமைகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு கூட புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அமைந்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள் இன்று தன்னுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் இருக்கிறது. மஞ்சள் நிறமும் இளம் பச்சை நிறமும் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சற்று அலைச்சலும் டென்ஷனும் கூடினாலும் வெற்றியை கிடைக்கிற ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எதிர்ப்புகளை பேசி சமாளித்து விடுவீர்கள். மற்றவர்களிடத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு அகலும். உறவினிடத்திலே நட்பு பாராட்டுவீர்கள். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும், பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த தினம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் என்று உங்களுக்கு நடைபெறுகிற ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சற்று அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வேலை செய்கிற இடத்திலே சக ஊழியத்தில் இருந்த விரோதம் மாறி நட்பு விரிவடைகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கடகராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு இன்று சாதகமான போக்கு தென்படுகிறது. அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான அம்சமே இன்று காணப்படுகிறது. இன்று உங்களுடைய தோற்றம் பொலிவுடன் காணப்படும். மிக சிறந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இன்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலரால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடுவதற்கான வாய்ப்பு கூட இன்று தினம் அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சற்று காரியம் தடை ஏற்பட்டு அதற்கு பிறகு முடிவடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. காலையிலே ஏற்பட்ட மந்த நிலைமை மாலையிலே மாறும். காலையில் ஏற்பட்ட தடையை மாலையிலே முறித்திருந்து மிகவும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இன்று சந்தோஷத்துடன் பொழுதை கழிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக நீங்கள் ஒதுக்கி வைத்த அல்லது தள்ளி வைத்த காரியத்தை இன்று வேகமாக செய்து முடிப்பீர்கள். அனைவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்று தினம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு தடைகள், அதாவது கல்வியிலே தடைகள் இருந்தாலும் தொழிலில் தடைகள் இருந்தாலும் அவை மாறி முன்னேற்ற பாதை புலப்படுகிற ஒரு நாளாக ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்கள் இன்று தன்னுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆட்சியனே இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 3ஆம் எண் இருக்கிறது. மஞ்சள் நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் சிம்மராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகிற ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபன் சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கால்களிலே சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். சமூகத்திலே உங்களுக்கான பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்பும் இந்த தினம் அமைந்திருக்கிறது.
வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவடைந்து வேலையிலே முன்னேற்றமும் உங்களுக்கான பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமைந்திருக்கிறது. வேலையை தேடுபவர்களுக்கு அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கம் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சிம்மராசினருக்கு அமையவிருக்கிறது. அடுத்து நாம் சிம்மராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பிரயாணத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்கும். அடிவயிற்று பிரச்சனைகள் இன்று சற்று அவசியம் தருவதாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் எண்ணிய காரியத்தை இறுதி நேரத்திலே முடிவடைந்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து பூச நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று சற்று வழக்கத்தை விட வேகமாக பணியாற்றி நற்பெயர்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வாக்கு வன்மை பழிச்சிடுகிற ஒரு நாளாகவும் நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. சிலர் ஆசைப்பட்ட பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. நூதன பொருள்களுடைய சேர்க்கை அமைவதற்கான வாய்ப்பு கூட இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சேர்ந்ததற்கான பலன்களை காணவிருக்கிறோம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிக பெரிய நன்மைகள் நடைபெறுகிற ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து காரியத்திலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் அல்லது மேலதிகாரிகள் அல்லது சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவர்களை பாராட்டக்கூடிய ஒரு சம்பவம் அவர்களால் நன்மை வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இதுவரையிலும் தடைப்பட்ட காரியத்தை மிக வேகமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுடைய உதவி கிடைக்கிற ஒரு நாளாகவும் நீங்கள் தேடி சென்று சந்திக்க நினைத்த நபர்கள் உங்களை தேடி வந்து சந்தித்து உங்களுக்கு உதவிகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காயத்ரி தேவி இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண் இருக்கிறது. வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கன்னிராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கன்னிராசி என்பதற்கு காலை வேளையிலே உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காலையிலேயே நீங்கள் போட்ட திட்டம் மிகவும் வேகமாக முடிவடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் காலை 9:34 நிமிடத்திற்கு பிறகு சிலர் அலைச்சலையும் விரயத்தையும் சந்திக்கிற ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வருகிற பணம் மிகவும் செலவாவது கண்டு மனம் வருத்தப்படுவீர்கள். கடன்களில் சிறு பகுதி அடைப்பதற்கு கூட நீங்கள் பிரயத்தனப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பணத்தட்டுப்பாடு நீடிக்கும். நேற்றைய வரவு இன்று காணாமல் போவது கண்டு உங்களுடைய மனம் சஞ்சலப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பிரயாணத்தின் மூலமாக திடீர் அலைச்சலும் சோர்வும் காணப்படுகிற ஒரு நாளாகவும் உடல் நலத்திலே சில அச்சுறுத்தல் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை சார்ந்தவர்கள் இன்று சற்று வேலை போல அதிகமாக இருக்கிற ஒரு தன்மையை பெற்றிருக்கிறீர்கள். அதிக உழைப்பு தேவைப்படுகிற ஒரு நாளாகவும் உங்களுடைய முயற்சியை சற்று இழுத்தடித்து பிறகு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. பம்பரமாக சுழன்று வேலைகளை செய்வீர்கள். உணவு உண்பதற்கு கூட நேரமில்லாத ஒரு தன்மை இன்று உங்களுக்கு காணப்படுகிறது. அடுத்து நாம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். வீடு வாகன வகையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையும். பிரயாணத்தால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கூட வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. கடன்கள் அடைபடுவதற்கான சாத்திய கூறுகள் தென்படுகின்றன. சிலருக்கு வியாதி குறைந்து உடல்நலத்தில் அபிவிருத்தியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகிற ஒரு அமைப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை சார்ந்ததற்கான பலன்களை காணவிருக்கிறோம். சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நன்மைகள் தொடரவிருக்கின்றன. அனைத்து எதிர்ப்புகளையும் முறியடிப்பீர்கள். பம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளாகவும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீர்கள். 2 நாட்களாக இருந்த காரிய தடைகளை தகர்த்தெறிந்து இன்று உங்களுடைய காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். கன்னிராசி அன்பர்கள் இன்று யோகம் கூடுவதற்கும் தன்னுடைய சிரமம் குறைவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 6ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் இருக்கிறது. இளம் சிவப்பு நிறமும் இளம் பச்சை நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. நேற்றைய சிரமங்கள் இன்று குறையும். நேற்று ஏற்பட்ட உடல் உபாதைகள் இன்று குறைந்து மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுகிற ஒரு நாளாகவும் வழக்கமான பணிகளிலே சற்று வேகத்தை கூட்டுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. லாபம் 2 மடங்காகும். சகோதர வகையிலே நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எண்ணிய காரியம் எடுத்த அளவில் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வங்கிகள் மூலமாக அல்லது அரசாங்கம் மூலமாக ஆக வேண்டிய காரியங்கள் இன்று வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அகன்று நன்மைகள் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய வாய்ப்பும் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சமூகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கிற ஒரு வாய்ப்பும் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த தினம் அமைவருக்கிறது. அடுத்து நாம் துலாம் ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம்.
சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியம் ஆய்விலும் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாகவும், எதிர்ப்புகளை தவிடுபடுவாக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறுகிற ஒரு நாளாகவும், மற்றவர்கள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் நிகழ்த்துகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உடைய வீர தீர செயல்கள் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். மறைமுகமாக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு நண்பர்கள் வகையில் அல்லது மனை வகையில் கூட சில மனக்கசப்புகள் தோன்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சற்று பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தருவதாக இருக்கும். மற்றவர்களால் சில அவப்பெயர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. கோபத்தை குறைத்து கொள்வதும் வாக்கிலே சற்று இனிமையை கூட்டிக் கொள்வதும் நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை சேர்ந்ததற்கான பலன்களை காணவிருக்கிறோம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த துலாம் ராசி என்பதற்கு இன்று சாதகமான போக்கு தென்படுகிறது. நேற்றைய சிரமம் இன்று குறையும். நேற்று ஏற்பட்ட கடன் சுமை இன்று குறையும். ஏற்பட்ட பகை மாறும். உறவு பலப்படும். நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். மிகப்பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும், தொலைபேசி மூலமாக நல்ல செய்தி வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்று உங்களுக்கு அமைந்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்கள் இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக யோக நரசிம்மர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 2ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் இருக்கிறது. கிரே நிறம் என்று சொல்லக்கூடிய சாம்பல் நிறமும் பச்சை நிறமும் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2-3 நாட்களாக இருந்த விரயங்கள் குறைந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று தினம் அமைந்திருக்கிறது. லாபம் 2 மடங்காகும். ரியல் ஏஜென்சி துறையில் இருப்பவர்கள் அல்லது வீடு வாகனங்கள் விற்பது வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் ஏதாவது இருந்தால் அது வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக விரயத்தை சந்திக்கிற ஒரு நாளாக கூட இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொலைபேசி வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். வழக்கமான காரியத்தில் இன்று வெற்றியும் ஜெயமும் கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக வேலை இல்லாததற்கு புதிய வேலை கிடைப்பது, அரசாங்கம் மூலமாக அல்லது அரசியல்வாதிகள் மூலமாக நன்மைகள் கிடைப்பது என்று மிகவும் நன்மையான பலன்கள் விருச்சிக ராசினருக்கு இன்றைய தினம் அமையவிருக்கிறது. 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நின்று போன கட்டிடப் பணிகளை மீண்டும் துவக்குவது, குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிப்பது, பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவது என்று நன்மையான பலன்கள் இன்று உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சார்ந்தவருக்கு இன்று சாதகமான போக்கு தென்படுகிறது. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கான செலவுகளை மேற்கொள்வீர்கள். அவருடைய கல்வி செலவுக்கோ அல்லது அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கோ இன்று நீங்கள் விரயத்தை மேற்கொள்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து வீடு வாகனம் கட்டக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சற்று பொறுமையுடன் இருப்பது நன்மையாக இருக்கும். வாக்கினால் சில விரோதங்கள் ஏற்படுவதும், சற்று சங்கடங்களை சந்திப்பதும், காரிய தடைகளை சந்திப்பதுமாக இன்று சற்று மன உளைச்சியுடன் காணப்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் மாலை வேளையிலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையும். நீங்கள் நேசித்த நண்பர்களுடைய உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பாராத உதவி கிடைத்து உள்ள மகிழ்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கேட்டை நட்சத்திரத்திற்கான பலன்களை காணவிருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று பொருள் வரவும் தனவரவும் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிகவும் சந்தோஷமனுடன் காணப்படுவீர்கள். மிகவும் உங்களுடைய மனம் சந்தோஷப்படுகிறார்கள். சில சம்பவங்கள் நடைபெறும். மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு கூட அமைந்திருக்கிறது. சிலருக்கு புதிதாக வாகனம் வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ கூட வாய்ப்புகள் அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு சென்ற கடவுளாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் ஆஞ்சநேயரும் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 2ஆம் எண்ணும் 1ஆம் எண்ணும் இருக்கிறது. கிரே நிறம் என்று சொல்லக்கூடிய சாம்பல் நிறமும் வெள்ளை நிறமும் என்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசி அன்பர்கள் தைரியத்துடன் இன்று அனைத்து காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட அமைந்திருக்கிறது. வெளி மாநிலத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக தந்தை வழியிலே உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த வாரம் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து இந்த குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுகள் சுமூகமாக முடிவெடுவதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு உதவி அல்லது வெளி மாநிலத்தில் இருந்த உதவிகள் ஏதாவது வர வேண்டியிருந்தால் அது இன்று வந்து உங்களை பரவசப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு தொலைபேசி வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக அல்லது வங்கிகள் மூலமாக நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
அடுத்து நாம் தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். மூல நட்சத்திர அன்பர்கள் சற்று காரிய தடைகளை சந்திப்பீர்கள். சற்று அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். வாகனத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சிறு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால் பிரயாணத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்து நாம் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று பண வரவும் தனவரவும் அதிகரிக்கிற ஒரு நாளாகும். மிகவும் சமயோசிதமாக நீங்கள் நடந்து கொண்டு புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொண்டு உங்களுடைய வரவை பெருக்கிக் கொள்கிற ஒரு நாளாகும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. முடியாத என்ற காரியத்தை கூட இன்று நாசுக்காக பேசி முடிப்பீர்கள். மேலே இதனுடைய ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சார்ந்ததற்கான பலன்களை காணவிருக்கிறோம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று தொலைபேசி வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் சகோதர வகையிலே நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கான மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். அவர்களால் இருக்கக்கூடிய விரோதம் மாறி நட்பு உறவும் பலப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள் இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 1ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் இருக்கிறது. மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பண தட்டுப்பாடு அதிகரிக்கும். சிலர் இடத்துல கடன் வாங்குவதற்கு கூட இன்று நீங்கள் பிரயத்தனப்படுவீர்கள். தொழில் முறையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் யாவும் சற்று சிரமத்தின் பேரிலேயே முடிவடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனாலும் கடந்த வாரத்தை நாம் ஒப்பிடும்போது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கிறான வாய்ப்பும் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கிற ஒரு வாய்ப்பும் இன்று தினம் அமைந்திருக்கிறது. குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக கணவன் மனைவிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இன்று ஒற்றுமை ஏற்படுகிற ஒரு நாளாகவும் குடும்பத்தினருடன் பொது இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மகர ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் சேர்ந்ததற்கு இந்த பண வரவு அதிகரிக்கும். வாக்கினால் வெற்றி கிடைக்கும். மற்ற இடத்துல சற்று கடுமையுடன் நடந்து கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சற்று பேச்சிலே கனிவுடனும் கவனத்துடனும் இருப்பது நன்மையாக இருக்கும். அடுத்து நாம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பிரிந்த நண்பர்கள் வந்து சேருவார்கள். உறவு பலப்படும். மறைமுக எதிர்ப்புகளாகலும் நீங்கள் வழக்கமான பணிகளை இன்று மற்றவர்களுடன் சேர்ந்து மேற்கொள்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை சேர்ந்த நண்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை சேர்ந்ததற்கு இன்று மிகப்பெரிய சாதகமும் மற்றவர்கள் யோகமும் அதிர்ஷ்டம் அளிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். உடைய வாக்கு வன்மை பளிச்சிடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்பும் பம்பு வழக்குகளை வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலருக்கு தொண்டை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பிரயாணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்கள் இன்று யோகம் கூடுவதற்கும் சிரமம் குறைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 6ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் இருக்கிறது. பச்சை நிறமும் சிவப்பு நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது. அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்க அவருடைய கால்களிலேயே சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபம் 2 மடங்காகும். உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள் மறைந்து நற்பெயர் உண்டாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். பிள்ளைகள் வகையில் எடுக்கிற முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையும். வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறைந்து இணக்கமான சூழ்நிலை நிலவதற்கான வாய்ப்பும் இன்று தினம் அமைந்திருக்கிறது. உங்களுடன் மிக கடுமையுடன் நடந்து கொண்ட சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகள் இன்று உங்களிடத்திலே கனிவுடன் நடந்து கொள்வார்கள். மற்றவர்களால் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடல் நலத்தை வருத்தி வந்த வியாதிகள் குறையும். குறிப்பாக இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து உடல் நலத்திலே பரவசம் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் கும்பராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் சேர்ந்ததற்கு இன்று வெற்றி கிடைக்கும். தைரியம் அதிகரிக்கும். மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. மனைவியால் யோகம் கிடைக்கிற ஒரு நாளாகவும் நண்பர்களால் யோகம் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இருக்கிறது. நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்க நினைத்த நபர்களை இன்று சந்தித்து மகிழ்வீர்கள். அவ்விடத்தில் அளவலாக மகிழக்கூடிய வாய்ப்பும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை கூட இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தியும் பண வருவதற்கான வாய்ப்பு கூட இன்று தினம் அமைந்திருக்கிறது. அடுத்து சதய நட்சத்திர நண்பர்களுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். சதய நட்சத்திரங்கள் சற்று பொறுமையுடன் இருக்கொண்டு மற்றவர்களால் இன்று சற்று அவப்பெயர்களை சந்திப்பதற்கும் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பில் இருப்பதால் மிக பொறுமையுடன் இருப்பது நன்மையாக இருக்கும். அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. காலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாலையிலே முடிவடையும். சற்று மன உளைச்சலும் மாலையிலே ஆறுதலான நன்மையும் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
அடுத்து நாம் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் சேர்ந்ததற்கான பலன்களை காணவிருக்கிறோம். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த கும்பராசி என்பதற்கு இன்று ஜெயமும் வெற்றியும் கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வம்பு வழக்குகள் தீரும், கடன்கள் அடைபடும், உங்களுடைய பிரச்சனைகளையாகவும் பேசி தீர்த்து கொள்வீர்கள். நீண்ட நாளாக முடியாமல் இருந்த பிரச்சனை இன்று முடித்து வெற்றி கொடி நாட்டுவீர்கள். கேட்ட இடத்திலிருந்து மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட அவப்பெயர்களும் விரோதமும் மறைந்து நட்பு வளப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கும்பராசி என்பவர்கள் இன்று சிரமம் குறைவிற்கு நீங்கள் வழிபாடு சென்ற கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 5ஆம் எண்ணும் 1ஆம் எண்ணும் இருக்கிறது. பச்சை நிறமும் சிவப்பு நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று சற்று பொருள் வரையும் ஏற்படும். தேவையில்லாத மன உளைச்சலுடன் காணப்படுவீர்கள். அனைத்திலும் சற்று மந்தமான ஒரு போக்கியை நிலவுகிறது. சற்று உடல் நலத்தில் கூட எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். செரிமான குறைபாடுகளால் அவசியப்படுவது, அது அலர்ஜிகள் மூலமாக சற்று அவசியக்கு உள்ளாவது என்று சில சிரமங்களை சந்திக்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நேற்று ஏற்பட்ட உடல் உபாதைகள் இன்றும் தொடர்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உணவில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிதாக கடன் வாங்குவதை அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை நீங்கள் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சில கடன் பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு சற்று மன உளைச்சலை தருகிற வகையில் தலை தூக்கி உங்களுடைய மன அமைதியை குலைக்கும். பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்கும். மற்றவர்களை பேசும்போது மிக கவனத்துடனும் கனிவுடனும் பேச வேண்டும். விட்டு கொடுத்து செல்வது நன்மையாக இருக்கும். அடுத்து நாம் மீன ராசிக்கான நட்சத்திர பலன்களை காணவிருக்கிறோம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன. சாதகம் அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நாளாகவும் தொழிலில் இடமாற்றம் ஏற்படுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்புகளுக்கான பலன்களை காணவிருக்கிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இன்று அனைத்து காரியத்திலும் சற்று தடைகளை சந்திப்பீர்கள். காரியத்தை முடிக்க முடியாமல் சற்று அவஸ்தைக்கு உள்ளாகிற ஒரு நாளாக அமைந்து இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் இன்று உங்களுக்கு மன உளைச்சலை தருகிற வகையில் நின்று கொண்டே போகும். அந்த வகையில் நீங்கள் பொறுமையுடன் இருந்து இன்று முக்கியமான காரியங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். அடுத்து நாம் ரேவதி நட்சத்திரக்கான பலன்களை காணவிருக்கிறோம். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீர்கள். உங்களுடைய வாக்குவன்மை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சிற்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். சிலரை நீங்கள் மிக கடுமையுடன் பேசி கூட உங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கூட இந்த தினம் அமையவிருக்கிறது. இந்த சிரமத்தை போக்கி வெற்றி கொடி நாட்டுகிற ஒரு நாளாக ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. மீனராசி அன்பர்கள் இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நாராயணன் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக 9ஆம் எண் இருக்கிறது. சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது. இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.